Hello friends, welcome to Indian Job Summil. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் மத்திய அரசு எண்ணெய் நிறுவனம்ல இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி விண்ணப்பிக்கலாம் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன படிச்சிருக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ரெண்டிஸ்க்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ட்ரேட் அப்ரெண்டிஸில் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட்டு, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் என்ன, அதை பிரித்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நம்ம நல்லே இருக்கும். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், அதாவது டிப்ளமோ முடித்தவங்க, அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட்டு, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் என்ன. அடுத்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது டிகிரி முடித்தவங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, ஸோ டோட்டல் வேக்கண்ட்டு, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட்டு, அதில் ஒரு கேட்டகிரியில் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்லேயே இருக்குங்களா. அடுத்து முக்கியமாக சேல்ரி, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபுல் ஸ்டைஃபண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு 15,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனே டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து க்ரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ் பி ரிசீவிங் தி ஸ்டைஃபண்ட் இன் ஃபுல் ஃப்ரம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஸ்டைஃபண்ட் எல்லாமே போட் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது அவங்க சைடில் இருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, சரிங்களா. அதாவது போட் சைட்லேருந்து, போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கு. ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்லேருந்து டேரெக்டாக அந்த ஃபுல் ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு அப்படியே வந்து கிரெடிட் ஆகும். ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் என்ன, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஐடிஐக்கு 15,000 அந்த ஃபுல் அமௌண்ட் அப்படியே கிரெடிட் ஆகும். இதே நீங்கள் டிப்ளமோ டிகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 10,000 அந்த ரேஞ்சில் வரும். டிப்ளமோ டிகிரிக்கு மட்டும் கவர்மெண்ட் சைடில், போர்ட் சைடில் இருந்து ஸ்டைஃபண்ட் ரிசீவ் ஆகும். ஐடிஐக்கு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் இருந்து டேரெக்டாக ஸ்டைஃபண்ட் ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டிசிப்ளின் கோடு காமிச்சிட்டாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் 2 இயர்ஸ் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ 2 இயர் டியூரேஷனில் ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ 3 இயர் டியூரேஷனில் சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பாருங்கள். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னா இந்த பிபிஏ, பிஏ, பிகாம், பிஎஸ்சி ரெகுலராக ஃபுல் டைம் மோடில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 50% இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 45% இருந்தால் போதும். ஸோ உங்கள் அகாடமிக்கில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனில் மினிமம் 50% இருக்கணும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 45% இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கரஸ்பாண்டன்ஸு, பார்ட் டைமு, டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோடில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ரெகுலராக ஃபுல் டைம் மோடில் காலேஜ் போய்ட்டு படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பிஇ, எம்பிஏ, எம்சிஏ, சிஏ, எல்எல்பி இவங்களாம் வந்து எலிஜிபிள் இல்லை. கிராஜுவேட் அப்படின்னா பிஇ, பிடெக் இதையும் வந்து கிராஜுவேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இது எல்லாமே இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரும். இந்த பிசிஏ, பிபிஏலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வரும். ஆனால் ரெண்டுத்தையும் வந்து கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த பிபிஏ, பிசிஏ, எம்பிஏ அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த பிஇ இல்லைனா ஈக்குவலண்ட்டு, எம்பிஏ இல்லைனா அதுக்கு சரிசமமான படிப்பு, அடுத்து எம்சிஏ, சிஏ, எல்எல்பி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் என்ன அப்படின்னா 18லேருந்து 24க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் 29 வரையும் அப்ளை பண்ணலாம்.
ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் 27 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கான சிலபஸ்ஸு, கிராஜுவேட்கான சிலபஸ்ஸு. அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸு, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இது ரெண்டுத்துக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸு அதுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெக்னிக்கல் சிலபஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் இருந்து டெக்னிக்கல் கொஷின்ஸ் வரும் டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்க்கு, அதாவது டிப்ளமோக்கு. சரிங்களா? இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அடுத்து கிராஜுவேட்டு இது ரெண்டுத்துக்கும் சிலபஸ் வந்து காமனாக தான் இருக்கும். டிப்ளமோக்கும் காமன் தான். எக்ஸ்ட்ரா டெக்னிக்கல் சிலபஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது உங்கள் டிசிப்ளைன் சம்மந்தமாக டெக்னிக்கல் கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பொறுத்தவரையில் ஆன்லைன் டெஸ்ட்டோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் iocl.com/apprenticeship இந்த வெப்சைட்டில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி apprenticeship.india.organization ஐடிஐ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இது ரெண்டுமே கவர்மெண்ட் வெப்சைட். சரிங்களா? அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து தான் IOCLோட அப்ரெண்டிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் என்ன வரும் அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அதுக்கான டேட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் 2 ஆகஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 19 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு டேட்டு, டைமிங்கு இது எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு SMS மூலிமா கூட நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். IOCL வெப்சைட்டில் கூட அந்த எக்ஸாம் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அது வரும்போது நம்ம டெலகிராம் சேனலில் அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், அது எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். ஸோ தரவாக செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் விட்டுருங்க. இல்லை நான் பண்ணல, இந்த அப்ரெண்டிஸ் 1 வருஷம் போய் எதுக்கு நம்ம பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த 1 இயர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேல்யூவாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. IOCLல நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு 100% இது எவ்வளோ நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு மத்திய அரசு எண்ணெய் நிறுவனம் இல்லையா, இதிலேருந்து ஒரு ரெகுலராக ஏதாவது ஒரு வேக்கண்ட் அப்போ அதுக்கு அப்ளை பண்ணுறப்ப இந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து உங்களை எடுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, தவற விடாதீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.